வரலாறு என்பது வெறும் தாள்களில் எழுதப்படுவது அல்ல. அது மக்களின் கண்ணீரிலும் ஒரு தலைவனின் செந்நீரிலும் எழுதப்படுகிறது. அரசியல் பலருக்கு அது அதிகாரம், ஆனால் அவருக்கு அது ஒரு அறப்போர். அவர் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் வழியை உணர்ந்த ஒரு தலைவன். வடசென்னை வீதிகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஒரு கருப்பு சூரியன். அதிகாரம் என்பது சிலருக்கே சொந்தமில்லை, அது எளிய மக்களுக்கும் எட்ட வேண்டியது என்று உரைக்க சொன்ன குரல் அவர்தான். அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போதும் தன் மக்களின் குடிசை வாசலில் நின்றவர். படித்தால் மட்டுமே அதிகாரம் வரும் என்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஏணியாக இருந்தவர். அவர் வெறும் என் கணவர் அல்ல, இந்த மண்ணின் பாதுகாவலன். அந்த பாதுகாவலனை கோழைத்தனமாக வீழ்த்தினால் ஒரு கொள்கையை அழித்து விடலாம் என்று எதிரிகள் நினைத்தார்கள். ஆனால் இருளை விரும்புவர்கள் எப்போதும் ஒளியை அணைக்க நினைப்பார்கள். அன்று அவர்கள் வீழ்த்தியது ஒரு மனிதனை அல்ல, எளிய மக்களின் பாதுகாப்பை. அநீதியின் கைகள் அவரை பறித்த அந்த நொடியில் இந்த மண் ஒரு நிமிடம் சம்பித்தது. திருவிக நகரின் ஒவ்வொரு தெருவிலும் அவர் காலடி சுவர் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஒவ்வொரு கல்லும் அவர் செய்த தியாகத்தை சொல்லும். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு கொள்கை. அவர் விட்டு சென்ற அந்த பேனா இன்று என் கையில் இருக்கிறது. அவர் கண்ட அந்த நீல கனவை நினைவாக்க உங்கள் வீட்டு மகளாக நான் வருகிறேன். அவர் செய்த சேவைகளை, அவர் முன்னெடுத்த போராட்டங்களை நான் தொடருவேன். அநீதிக்கு அஞ்ச மாட்டேன், அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டேன். எனக்கு நடந்த அநீதி இனி என் மக்கள் யாருக்கும் நடக்க விட மாட்டேன். என் கணவரை பிரித்தவர்களிடம் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே, நீங்கள் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை வீழ்த்தினீர்கள். இப்போது பல்லாயிரம் ஆம்ஸ்ட்ராங்களை உருவாக்க நான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். இனி என் குரல் வீதிகளில் ஒலிக்கும் அவர் குரல். வாக்களிப்பு உங்கள் வெற்றி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். வெற்றி சின்னம் இரட்டை இலை. ஜெய் பீம்.